Hello everyone, welcome to Unique Info System. We are Marg partner. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நம்ம பேக்கப் ஆஃப் ஃபினான்ஷியர்னா நம்ம யூஸ் பண்ணுற கம்பெனியை எப்படி பேக்கப் எடுக்கிறது, ஒருவேளை அந்த கம்பெனி டிலீட் ஆன கம்பெனியை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 2 டாபிக் பார்க்குறோம், பேக்கப் ஆஃப் ஃபினான்ஷியர், ரீஸ்டோர் ஆஃப் பேக்கப். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களே வந்து பேக்கப் எடுக்கலாம். ஒருவேளை அந்த கம்பெனி டிலீட் ஆனாலும், ஏதாவது ஒரு ஃபினான்ஷியர் டிலீட் ஆனாலும் நீங்கள் ரீஸ்டோர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி டாபிக் பார்க்க போகிறோம். பேக்கப் எடுக்கிறதால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேக்கப் ஆஃப் ஃபினான்ஷியர் இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேக்கப் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 7 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக பேக்கப் எடுக்கணும். ஸோ பேக்கப் எடுத்தால் தான் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்லேயே ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் பேக்கப் எடுக்கலைன்னா சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண முடியாது. எதுக்குன்னா, நீங்கள் போடுற பில் எல்லாமே அதை சேவ் பண்ணணும். ஸோ எவ்ரிடே வந்து நீங்கள் போடுற பில் வந்து அது சேவ் பண்ணால் தான் அகைன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், ஓஎஸில் கரெக்ட் ஆனாலும், ஸோ ஏதோ ஒரு ரீசனால் சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த பேக்கப் வச்சு நீங்கள் அகைன் உங்களோட அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியும், ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து இந்த பேக்கப் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். 7 டேஸ்க்கு ஒன் டைம் எடுப்பாங்க. இல்லை நீங்கள் டெய்லி பில் போடுறீங்கன்னா, பில் போட்ட பிறகு நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி பேக்கப் எடுத்து க்ளோஸ் பண்ணால் உங்களோட ஃபைல் வந்து மெயின்டைன் ஆகும். உங்களோட பேக்கப் வந்து டேட்டா மெயின்டைன் ஆகுறதால எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த பேக்கப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களே வந்து பேக்கப் எடுக்கலாம். ஒருவேளை அந்த கம்பெனி டிலீட் ஆனாலும், ஏதாவது ஒரு ஃபினான்ஷியர் டிலீட் ஆனாலும் நீங்கள் ரீஸ்டோர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி வந்து மேனுவலாக பேக்கப் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பேக்கப் ஆப்ஷனை நான் என்ட்ரு பண்ண உடனே எனக்கு ஃபினான்ஷியர் கேட்குது. ஸோ என்னோடய ஃபினான்ஷியர் இது தான் 2022 to 23. நான் அந்த ஃபினான்ஷியர் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்த உடனே ஸோ இது வந்து டைரக்டரி கேட்கும். டைரக்டரின்றது உங்களோட டேட்டா எந்த பாத்தில் இருக்கணுமோ அந்த பாத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க F10 நீங்கள் போட்ட உடனே டைரக்டரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் டேட்டா வேணுமோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் மார்க் பேக்கப்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அதில் தான் பேக்கப் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி பேக்கப் எடுக்கிறதால உங்களோட டேட்டா எல்லாமே ஒரே இடத்துல மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப இது வந்து ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து பேக்கப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். டைரக்டரி செலக்ட் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுக்குறேன். இது வந்து உங்களோட இந்த ஃபினான்ஷியரான்னு கேட்கும். நம்ம அப்படியே என்டர் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து எஸ் நோ கொடுக்கணும். ஸோ நீங்கள் அப்படியே என்டர் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது வந்து கூகுள் ட்ரைவ் பேக்கப். இந்த மார்க்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு, ஒரு நியூ அப்டேட்டாக வந்திருக்கு, ஆன்லைன் பேக்கப்னு சொல்லி. ஸோ ஆன்லைன் பேக்கப்ன்றது என்னென்னா, ஒரு காப்பி வந்து உங்களோட கூகுள் ட்ரைவில் சேவ் ஆகும். நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா, எப்போல்லாம் நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு டேட்டா வந்து உங்களோட கூகுள் ட்ரைவ்லையும் இருக்கும். ஸோ சிஸ்டமில் கரெக்ட் ஆனாலும், சிஸ்டமில் மிஸ் ஆனாலும் நம்மளோட மெயில் ஐடி கூகுள் ட்ரைவில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அந்த பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த கூகுள் ட்ரைவ் பேக்கப் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க, அப்டேட்டட் நியூ ஃபீச்சராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து கூகுள் பேக்கப் ட்ரைவ் வந்து எடுக்கலை. ஸோ நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் க்ளவுட் பேக்கப் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தால் இங்கே வந்து நீங்கள் எஸ் கொடுத்து அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ நோ கொடுக்குறேன், ஏன்னா நான் எனேபிள் பண்ணலை இன்னும். ஸோ நோ அப்படியே நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது பேக்கப் எடுத்துக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் பேக்கப் எடுக்கிறது. கண்டிப்பாக பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எடுத்தால் தான் உங்களோட டேட்டா வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ சேஃப்டியாக இருக்கனால ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் பேக்கப் பண்ணுறது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்று வந்து ரீட்டைல் ஹோல்சேல் அண்ட் அதர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனாக நீங்கள் ஃபார்மசி எடுத்துக்கோங்க. ஒரு மெடிசன் வந்து நீங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நீங்களே அது வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலாக சேல் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு ரீசனால் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லாதனால நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அப்போது கம்பெனியை நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதுனா டிலீட் பண்ணிடுவீங்க. டிலீட் பண்ணிட்ட பிறகு வெறும் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் மட்டும் மெயின்டைன் பண்ணுறீங்க. இப்போது ஆஃப்டர் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு இப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. 3 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் டிலீட் பண்ண கம்பெனியில் யாருக்காவது பேமெண்ட் வந்து பெண்டிங் இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் வந்து பெண்டிங்கை கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்குள்ளே போய் யார் எப்போ உங்களுக்கு பேமெண்ட் வந்து பெண்டிங் இருக்குது நீங்கள் பார்க்கணும்ல.
ஸோ அது பார்க்குறதுக்காக நீங்கள் அந்த கம்பெனி அகைன் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும். ரீஸ்டோர் பண்ணாதான் அந்த கம்பெனிக்குள்ளே போய் எந்த பார்ட்டி உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும், எந்த பார்ட்டிக்கு பெண்டிங் இருக்குது, ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரீஸ்டோர் பேக்கப். இந்த ரீஸ்டோர் பேக்கப் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்பெனியை டிலீட் பண்ணிடுறேன். ஸோ டிலீட் ஃபினான்ஷியல் இயர் இந்த ஆப்ஷன் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. கம்பெனியை டிலீட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கம்பெனியை டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணிட்ட பிறகு அகைன் ரீஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ரீஸ்டோர் பண்ணுறதால எப்படி நம்மளோட டேட்டா வந்து ரீஸ்டோர் பண்ணுறோம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் ஒரு கம்பெனி டிலீட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எனக்கு டேரெக்டாக ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே வந்துடும். ஸோ இந்த இயர் தானே ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 4-5 இயர் இருக்கும். 2018 இருக்குன்னா 18, 19, 20, 21 இந்த மாதிரி லைனாக லிஸ்ட் அவுட் ஆகும். எனக்கு ஒரே ஒரு ஃபினான்ஷியல் இயர் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஃபினான்ஷியல் இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே எனக்கு பேக்கப் தான் கேட்குது. பேக்கப் எதுக்குன்னா, ஸோ நாளைக்கு வந்து நம்ம அகைன் அந்த கம்பெனி எனக்கு வேணும், அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் ரீஸ்டோர் பண்ணி பார்க்க போகிறேன், ஸோ அதுக்காக எனக்கு அந்த கம்பெனி வேணும் சொல்லி நம்ம இந்த ரீசனுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால சாஃப்ட்வேர்க்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கம்பெனி டிலீட் பண்ணும்போது அது பேக்கப் கேட்கும். ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நான் என்டர் மட்டும் பண்ணிவிட்டு வந்து எனக்கு பேக்கப் எடுத்துச்சு. பேக்கப் எடுத்த உடனே இதை வந்து டிலீட் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ நீங்கள் டிலீட்ன்ட்டு டைப் பண்ணணும். ஸோ நான் டிலீட் டைப் பண்ணி என்டர் கொடுத்த உடனே எனக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் டிலீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4 கம்பெனிஸ் இருந்தது. அந்த 4 கம்பெனியில் 3 தான் இருக்குது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரே எனக்கு இருக்காது, இல்லவே இல்லை, க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் டிலீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலன்னா, நான் அந்த பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ரீஸ்டோர் பேக்கப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் ரீஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ரீஸ்டோர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்ட பிறகு இது வந்து ரீஸ்டோர் பண்ணாமான்னு கேட்கும். ரீஸ்டோர் ஃப்ரம் ஃபைல். ரீஸ்டோர் ஃப்ரம் ஃபைல்னால் உங்களோட ஃபைலில் இருக்கிற, உங்களோட ட்ரைவில் இருக்கிற ஃபைலை வந்து ரீஸ்டோர் பண்ணணும். அதுவே ரீஸ்டோர் ஃப்ரம் மார்க் சர்வர்னால் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும்போது இது கூடவே ஒரு சர்வர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சர்வர்லேருந்து ரீஸ்டோர் பண்ணமான்னு கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரேராக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னோடய பேஜுக்கு வந்துடும். இங்கே வந்து டேரக்டரியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பேக்கப் எங்கே சேவ் ஆகிருக்குன்னா 3D ஆப்ஜெக்டில் தான் சேவ் ஆகிருக்கு. ஸோ நான் அதை கொடுத்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பேக்கப். ஸோ நான் டிலீட் பண்ண கம்பெனி வந்து இது தான், க்ரீன் இருக்கும். ஸோ க்ரீன் கம்பெனி தான் நான் வந்து டிலீட் பண்ணேன். ஸோ நான் அது வந்து டேரக்டே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டேட்டாவை நான் ரீஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ரீஸ்டோர் பண்ணமான்னு கேட்கும். நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பெனி வந்து ரீஸ்டோர் ஆகிடுச்சு, க்ரீன் இன்டர்நேஷ்னல். ஸோ நான் டிலீட் பண்ண கம்பெனி 3 மாதம் கழித்து நான் ரீஸ்டோரோ பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக இந்த ரீஸ்டோரும் டிலீட் ஃபினான்ஷியல் இயரும் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதுதாங்க ரொம்ப ஈஸி மெத்தட். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களே பேக்கப் எடுக்கலாம், ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூவேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.